என்னப்பா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோபால்ஸ்ல ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் சேர்ந்து மாடு வளர்க்குறோம்னு சொல்லும்போது உங்களுக்கு புத்தி கித்தி ஏதாவது பேதலிச்சு போயிருச்சான்ட்டு கேட்டிருக்காங்களா? ஆரம்பத்தில் முட்டா பையன் தான் கூப்பிடுறதே. அதாவது ஐடி வேலையை விட்டுட்டு சாணி எல்ல போகிறாங்க முட்டா பசங்க அப்படின்னு. இந்த 90,000 பேர் கேட்ட கேள்விகள் எனக்கு இந்த ஏக்கத்தை வாங்க ஆரம்பிக்க வச்சு. என்ன கேள்விகள் தெரிஞ்சுக்கலாம்? பசுமாட்டினால என்ன பயன், காளமாட்டினால என்ன பயன்? அன்னைக்கு ஹாலிடே கொடுத்து அவங்கள சாணி எல்ல வச்சோம். நாங்க அவங்கள சாணி எல்ற வைக்கிறது ஒண்ணு, மக்களை மறுபடியும் அந்த கவுடங்க தொடர்றது வைக்கிறது. ஸோ இதுல இனிஷியல் ரியாக்ஷன் அவங்களோட எப்படி இருந்துச்சு? ஷிட்டுன்னு நாங்க போய்கிட்டே இருந்து 10-20 ஆச்சு, 20-30 ஆச்சு, 1000 பேர் வரக்கூடிய காலங்களில் சிஇஓஸ் கம்பெனியுடைய வைஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் சாணி எல்ல ஆரம்பிச்சாங்க. இதை விற்பனையா பண்ணாம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். நீங்க வீட்லயே இந்த சாணத்தை எடுத்துட்டு போய், எருவை எடுத்துட்டு போய் நீங்க பொடியாக்கி, அந்த பொடியை வச்சு நீங்க பல்பொடி எப்படி தயார் பண்றது. ஆக்சுவலி நீங்க கையோடு கொண்டு வந்திருக்கீங்க, அதை அப்படியே காட்டினா நல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கு கோபால்ஸ் என்ற அமைப்பிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வந்திருக்காரு. இந்த கோபால்ஸ் என்ற அந்த பெயரை கேட்கும் போதே சற்று வித்தியாசமாக இது என்ன என்று கொஞ்சம் விரிவாக அவருடைய கலந்துரையாட போகிறோம். இந்த மாடு வளர்ப்பு, இந்த கவு ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு மக்கள் அடைஞ்சிட்டு வராங்கன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்களுடைய அமைப்பு என்று சொல்ல வேண்டும். இது குறித்து விரிவாக அவரிடம் கேட்டு பதில்களை பெறலாம். சார் வணக்கம். முதற்கட்டமாக இவ்வளோ ஒரு வகத்தான ஒரு காரியம் செய்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே எங்களுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்கள் இது மாதிரி நிறையா வேலைகளை செய்ய வேண்டும். கவு ப்ரொடெக்ஷன், அதாவது இப்போது மாடுகள் என்றாலே ஐ எம் அ டாக் லவர் என்றால் அது ஒரு ட்ரெண்டு, ஹி லுக்ஸ் கூல். பட் மாடுகளை ப்ரொடெக்ட்னாலே ஹீஸ் அ சங்கி அப்படிங்கிற ஒரு லேபிள் இருக்குது. ஸோ அந்த லேபிள் நீங்கள் உங்களை கண்டிப்பாகவே யாராவது சொல்லியிருப்பாங்க, என்னப்பா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோபால்ஸ்ல ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் சேர்ந்து மாடு வளர்க்குறோம்னு சொல்லும்போது உங்களுக்கு புத்தி கித்தி ஏதாவது பேதலிச்சு போயிருச்சான்ட்டு கேட்டிருக்காங்களா? ஆரம்பத்தில் முட்டா பையன் தான் கூப்பிடுறதே. அதாவது ஐடி வேலையை விட்டுட்டு சாணி எல்ல போகிறாங்க முட்டா பசங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் அதுக்கு பதிலுக்கு என்ன சொன்னோம்னா, நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒர்க்கிங் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் இன் இண்டிஜினஸ் டெக்னாலஜி. பசுமாடுங்கிறது ஒரு டெக்னாலஜியாக நம்ம பார்க்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற இதில் பார்க்கணுங்கிறது தான். இதில் சங்கியோ இங்கியோ நம்ம ஃபங்கியாக இல்லாமல் மங்கியாக இல்லாமலும் இருந்து நம்ம கடமைகளை செஞ்சால் போதும். இதில் 3 விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடுன்னா 3 விஷயம் இருக்கணும். ஒன்று மண், இன்னொன்று மாடு, இன்னொன்று மக்கள். இந்த மண்ணையும் மக்களையும் பணைக்கிறது இந்த மாடு தான். ஸோ அதை தான் நாங்கள் மக்கள் மத்தியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீதியாக கொண்டு போகிறோம். எத்தனை ஆண்டுகளாக இந்த இது 11வது ஆண்டு கால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் பியூட்டி என்னென்னா, இந்த சென்னை மாநகரத்தில் தான் எனக்கு ஞானமே பிறந்தது. எப்படி புத்தருக்கு கயாலா ஞானம் பிறந்ததுன்னு சொல்கிறாங்களோ, இந்த சென்னை மாநகரத்தில் இந்த கோபால்ஸ் உருவாகிறதுக்கு விதை போட்டது இந்த சென்னை தான். இப்போ சென்னையை தாண்டி வேறு இடத்துல, அதாவது ஒரு 2009 சார், 2009 நான் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் புரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ கோகிராம யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை நடந்துட்டு இருந்தது சென்னையில். நான் யார் செய்தா இது விஸ்வமங்கல கோகிராம யாத்திராங்கிற கமிட்டி, நாடு முழுக்க உள்ள சன்னியாசிகள், துறவிகள் எல்லாரும் சேர்ந்து, சங்க பரிவார் உட்பட எல்லாருமே சேர்ந்து இந்த யாத்திரையில் கையெழுத்து இயக்கம், ஒரு 30 கோடி கையெழுத்து நம்ம வாங்கி ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இந்த யாத்திரையை நடத்தினாங்க. அதில் நான் ஒரு வாலண்டியராக சேர்ந்து இன்ஃபோசிஸ் போகும்போது பரனூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். குரோம்பேட்டில் எங்கள் வீடு. குரோம்பேட்லேருந்து பரனூர் போகும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். ஒரு 10,000 கையெழுத்து நான் வாங்கினேன். டெய்லி ஆஃபீஸ் போகும்போது வரும்போது அந்த ட்ரெயினில் ஒவ்வொரு கோச்சா இறங்கி கையெழுத்து வாங்குவேன். 1,00,000 பேரை நான் என்னால் சந்திக்க முடிஞ்சது. 10,000 பேர் தான் கையெழுத்து போட்டாங்க. அந்த 90,000 பேர் கேட்ட கேள்விகள் எனக்கு இந்த ஏக்கத்தை வாங்க ஆரம்பிக்க வச்சது. என்ன கேள்விகள் தெரிஞ்சுக்கலாம்? பசுமாட்டினால என்ன பயன், காளமாடினால என்ன பயன், பசுமாடு என்ன பண்ணுது மனிதர்களுக்கு, எங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், நாங்கள் மாடு இல்லைன்னா என்ன பண்ண முடியும், நாங்கள் வீகன் ஆனால் என்ன பண்ண முடியும், இது ஒரு காலத்துக்கு பால் கொடுத்து நின்னோன்னே அதோடைய பயன் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகள் ரிப்பீட்டடாக பல பேர் கேட்டு அதில் எனக்கு ஞானம் பிறந்து 5 வருட காலம் நாடு முழுக்க இருக்கிற அத்தனை கோஷாலாக்கும் நான் சுற்றுப்பயணம் பண்ணேன். ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு என்னோடய ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே டிக்கெட் எடுத்து இங்கேருந்து நாக்பூர்லேருந்து
மகாராஷ்டிரா பார்டர், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் இந்த விஷயமா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. கடைசியாக என்னுடைய அனுபவ ரீதியாக நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னா, மாடும் மக்களும் இணைஞ்சாதான் மறுபடியும் வந்து இந்த அவேர்னஸ் வரும். அதனால் கோபால்ஸுங்கிற அமைப்பை மக்களை வந்து மறுபடியும் மாடு கிட்ட கொண்டு வரணும்னா எல்லாருமே சிட்டியில் மைக்ரேட் ஆகிட்டாங்க. சார், இது வந்து ப்ராக்டிக்கலி பேசுவோம். சிட்டியில் இருக்கும்போது இந்த கோசாலை அமைப்பது என்பது பாருங்க, எல்லாரும் இருக்கிறது வந்து ஒரு சின்ன வீடு, அது ஒரு அவங்கள வந்து கோசாலைனா என்ன என்று தெரிய வச்சு அவங்கள கோசாலை நோக்கி அழைப்பது என்பது ஒரு லெபாரியஸ் டாஸ்க். அவங்களுக்கு புரிய வைப்பது என்பது நீங்கள் அப்போ அதை ஃபீல் பண்ணீங்களா? ப்ளஸ் இன்ஃபோசிஸ்ல இருக்கும்போதே வந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதாவது இன்ஃபோசிஸ்ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணல. 5 வருட காலம் மறுபடியும் பெங்களூருக்கு ரீலோகேட் ஆகி நான் வந்து என்னுடைய பணி நிமித்த காரணமாக பெங்களூர் ரீலோகேட் ஆனேன். பெங்களூரில் பல அமைப்புகளில் வாலண்டியர் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து அதில் நெட்வொர்க்கிங்கை வந்து பெனிட்ரேட் பண்ணி பல இடத்துல ஸ்கூல் கிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கொண்டு போய் அவங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கோஷாலாவுக்கு போனோம். கோஷாலாவில் போய் நேராக சும்மா போய் வந்து தியரிட்டிக்கலாக பேசாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு அன்றைக்கி ஹாலிடே கொடுத்து அவங்கள சாணி அள்ள வச்சோம். நாங்கள் அவங்கள சாணி அள்ளுற வைக்கிறது ஒன்று, மக்களை வந்து மறுபடியும் வந்து அந்த கவுடங்க தொடர்றது வைக்கிறது. ஸோ இதில் இனிஷியல் ரியாக்ஷன் அவங்களோட எப்படி இருந்துச்சு? ஷிட்டுன்னாங்க. ஷிட்டை பார்த்து ஷிட்டுன்னாங்க. ஓகே, நான் வந்து என்ன சொன்னேன்னா, எஸ்ஐ இந்த பக்கம் போடுங்க ஹிட் ஆயிரும் அப்படின்னு. கவு ஷிட்டுங்கிறத எஸ்ஐ இப்படி போட்டால் ஹிட் ஆயிரும். அப்போ அந்த ஹிட்டு எப்படி ஆச்சுன்னா, 3 வருட காலம் வந்து தொடர்ந்து 10 பேர் போய்கிட்டே இருந்து 10, 20 ஆச்சு, 20, 30 ஆச்சு, 1000 பேர் வரக்கூடிய காலங்களில் சிஇஓஸு, கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து சாணி அள்ள ஆரம்பித்தாங்க. அங்கே தான் எங்களுடைய மூவ்மெண்ட் வந்து பயங்கரமாக போச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கொண்டு போனேன். என்னென்னா, சாப்ளிங் பிளான்டேஷன் இன் கோஷாலா. இன்றைக்கி ரோடுகளில் போய் மரம் நடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தானா திடீர்னு ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி மரத்தை வந்து தூக்கிடுறான். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. கோஷாலாவில் வச்சா அந்த மரங்கள் வந்து மாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டேக்கிங் கேர் ஆஃப் தம். அந்த ப்ரொடெக்ட் ஆஃப் கோஷாலாவில் மரக்கன்று நடுறதுன்னு சொல்லி மக்களை கோஷாலாவுக்கு வரவழைச்சி சாணியுள்ள வச்சு அங்கேயே கோ ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடியது. அதாவது அன்றாடம் நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பல்பொடியிலேருந்து, திருநீர்லேருந்து, விளக்குலேருந்து, நைட்டு வந்து நீங்கள் வந்து தூங்கக்கூடிய அந்த ஹெட்டேக் பாம், அப்புறம் மொஸ்கிட்டோ காயில், அது வரைக்கும் பசுஞ்சாணத்துலேருந்து தயார் பண்ணலாம். இதை வந்து விற்பனையாக பண்ணாமல் மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். நீங்கள் வீட்லேயே இந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய், எருவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பொடியாக்கி அந்த பொடியை வச்சு நீங்கள் வந்து பல்பொடி எப்படி தயார் பண்ணுறது. ஆக்சுவலி நீங்கள் கையோடு கொண்டு வந்திருக்கீங்க, அது அப்படியே காட்டினா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து பல்பொடி. இது வந்து இப்போ வந்து கோச்சேத்தனாங்கிற பேரில் நாங்கள் வந்து பண்ணுறோம். விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கி இந்த பல்பொடியை வந்து தரமான ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ இதாக வந்து போட்டு கோச்சேத்தனாங்கிற இதில் மார்க்கெட் பண்ணி. கண்டெய்னர் என்ன மெட்டீரியல் சார்? இது வந்து கிளாஸ் சார். கிளாஸ் சார். ஸோ இது எவ்வளோ விலை ஆகுது? இது வந்து 50 ரூபா ஆகுது. ஸோ பல்பொடி. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள பசுஞ்சாண இது கரித்தூள், அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து கிராம்பு, இந்துப்பு, இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த கேம்ஃபர், அதாவது எடிபிள் கேம்ஃபர், கற்பூரம், பச்சை கற்பூரம், இது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து நாட்டில் வெரி பாப்புலர். ஒன்று டென்டல், இன்னொன்று மென்டல். ஒன்று டென்டிஸ்ட்டை போகிறாங்க, இல்லை மென்டல் ஆயிடுறாங்க. ஏன்னா அன்றாடம் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வந்து பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷை உபயோகப்படுத்துகிறோம். பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷில் பல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும். ஸோ இதுக்கு தீர்வு என்ன? எய்தர் வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா பல்பொடியை யூஸ் பண்ணணும். அந்த காலத்துலலாம் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. எந்த விதமான விஷயமான எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய பழக்கம். என்றைக்குமே வந்து நடு விரல் சார், இந்த நடு விரலை வச்சு நம்ம வந்து அன்றாடம் பல் தேய்ச்சாலே ஒன்று வந்து இது வந்து ஒரு அக்யூபஞ்சர் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பல்ல தொட உங்களுடைய டெய்லி அந்த கனெக்ட் வித் த பல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு பண்ணும்போது அன்றாட பிளாஸ்டிக் உங்கள் வயிற்றுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது, விச் லீட்ஸ் டு ஆல் த டிசீசஸ். ஸோ இந்த பல்பொடியை எங்ககிட்டேருந்து வாங்கணும்னு நான் சொல்ல, நாங்கள் எப்படி தயார் பண்ணுங்கிறது கூட எங்கள் வெப்சைட்டில் டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிறதுல போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ப்ராடக்ட் விற்கிறத தாண்டி இதை யாராவது எடுத்து உபயோகப்படுத்தா நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இது ஒன்று பண்ணுறது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநீர், இன்னைக்கு மந்திரமாவது நீர், மாணவர் மேவது நீர் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த திருநீர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிப்சமை வந்து எல்லா கோயில்களிலும் கொடுக்குறாங்க. வெளியில் விற்பனை ஆகிறது வெறும் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட ஜிப்சம் தான். இல்லைன்னா வெறுமனை கரித்தூளை வந்து
உள்ள அடல்ட்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. உண்மையிலேயே பசுஞ்சாணத்தில் ப்ரெக்னென்ட் இல்லாத பசுமாடு காளமாடு சாணமும் யூஸ் பண்ணக்கூடாது. நாட்டு மாட்டோடைய சாணத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட விபூதி தான் இன்னைக்கு தேவை. இதை யார் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை, அவங்க அதை வாங்குற அளவுக்கு மக்களும் வந்து விருப்பம் இல்லை. எங்க போய் தேடுறது கூட பல பேர் தெரியாது சார். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கு தான் வந்து மக்களை வந்து கோஷாலாக்கு வாரம் ஈவெண்ட்டுங்கிற இதில் வரவழைச்சி சாணியோடைய மகத்துவத்தை சொல்லி சயின்ஸ் ஆஃப் கவுஸை சொல்லி திமிழ்னா என்ன, நாட்டு மாட்டில் திமிழ் இருக்கும், அதே மாதிரி வந்து வால் பெருசாக இருக்கும், அதே மாதிரி கொம்பு இருக்கும் நாட்டு மாடுடைய இது வந்து சூரியகேத்து நாடி வந்து சூரியனுடைய கதிர்களை வந்து உள்ளே கொண்டு வந்து அதை சாணியாகவும் கோமியமாகவும் ஆக்கி பாலாகவும் ஆக்கி உங்களுக்கு தருது. இதுலேருந்து விபூதி தயார் பண்ணுற விபூதியை நீங்கள் வந்து உட்கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி அவருடைய வைத்த வழி திருச்செந்தூர் கோயிலில் வந்து குணமாச்சுன்னு கேள்விப்படுறோம். இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலே அவங்களால வந்து விபூதி வந்து தயார் பண்ண முடியலையே. திருச்செந்தூர் கோயிலுக்கு எங்கே விபூதி வருதுன்னு யாருமே கேட்கறது இல்லையே. ஒவ்வொரு கோயிலும் வந்து கோய் இருக்கணுமே, கோய் இருந்தால் தானே கோவில். இன்னைக்கு பசுமாடே இல்லாத வந்து கோவில் எப்படி வந்து அவங்களால பாலபிஷேகமும் விபூதியும் தயார் பண்ண முடியுது? இதை யாருமே கேட்கறது இல்லையே. திருப்பதியில் வந்து பீஃப் ஆயில்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் கலப்படம் இருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு எந்த கோவில்லையுமே எந்த பொருட்களுமே கலப்படம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. இதை வந்து யாருமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதை யார் கேட்கணும்னா மக்களே வந்து இந்த மாதிரி பசுஞ்சாணத்தையும் பசு கோமியத்தையும் பாலையும் மக்களே வந்து கோயிலில் போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கெட் பால் தான் அபிஷேகத்துக்கு வருது. அந்த பேக்கெட் பாலில் இருக்கிறது என்ன பால்? ஆரோக்கியமான பாலாக இருக்கலாம். நான் வெளியில் பிராண்டெல்லாம் சொல்ல விரும்பல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கலப்படம் தான். இந்த கலப்படத்தை வந்து இது பண்ணணும்னா அவங்க வீட்டில் மாடு வளர்க்கணும், இல்லை கோசாலைகள்லேருந்து டைரெக்டாக வாங்கி கோயில்களுக்கு கொடுக்கணும், இல்லை வீட்டுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஓகே. ஸோ இது விபூதி இன்னொன்று வச்சுருக்கீங்க சார். சார் இது வந்து குங்குமம் சார். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள், நயமான மஞ்சள் யாரெல்லாம் தயார் பண்ணுறாங்களோ, நம்மாழ்வாரோடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து மஞ்சள் வந்து அதாவது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை சேலம் தான் மஞ்சளுக்கு வந்து சேலம் ஈரோடு மாவட்டம் தான் மஞ்சளுக்கு ரொம்ப பேர் போன மாவட்டங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாவட்டங்கள்லேயே மஞ்சளை கூட வந்து அவங்க வந்து கெமிக்கல் போட்டு தான் இது பண்ணுறாங்க. இது கெமிக்கல் இல்லாத நயமான மஞ்சள். இதுலேருந்து குங்குமம் தயார் பண்ணும்போது நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய சாநித்தியமே தெரியும். ஸோ அப்போது வந்து நம்ம வந்து இது வந்து அக்ன சக்கரம், இந்த இடத்துல எதை வைக்கிறோமோ நம்மளுடைய ரேஸை வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம டைரெக்டாக வந்து நம்மளுடைய இந்த நெற்றிக்கண் அப்படின்னு சிவனுடைய நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக விபூதியும் குங்குமமும் வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இது கூட கெமிக்கலாக இருக்குது. இதை மாற்றணுங்கிறதுக்காக இது மைசூரில் இருக்கிற விவசாயிகள் பண்ண மஞ்சள்லேருந்து குங்குமம் தயார் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வீட்லேயும் தயார் பண்ணலாம். அதுக்கும் நாங்கள் சொல்லித்தரோம் பயிற்சி. ஸோ கடைசியாக வந்து இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது. டிஷ்வாஷ் பவுடர் அது நான் கொண்டு வரல இன்னைக்கு. டிஷ்வாஷ் பவுடர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாத்திரம் துளக்கிறது முழுக்க வந்து பாத்திரம் துளக்கிறது வந்து கெமிக்கலில் வச்சு தான் வந்து இது பண்ணுறாங்க. டெய்லி வரட்டியை ஒன்று கொளுத்தி அந்த வரட்டியிலேருந்து கரித்தூள் வரும். அந்த கரித்தூளோடு சேர்ந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாத்திரத்தை விளக்குனாலே உங்களுக்கு வந்து எந்த விதமான நோயும் வராது. இதை வந்து கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் நமக்கு திறன் இல்லைன்னா பக்கத்தில் கோஷாலையிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம், இல்லை செய்கிறவங்ககிட்டேருந்து வாங்கலாம். எதெல்லாமோ சர்ச் பண்ணுறோம். என்னைக்கு எங்கே வந்து தங்கம் கிடைக்கிறது, எங்கே வந்து இன்றைக்கி பார்ட்டி, இதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணும்போது இதையும் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி கெமிக்கல் ஃப்ரீ பொருட்களை நம்ம வாங்கணும் சார். 3 விஷயங்கள் சார் என்றைக்குமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோரைட், அயோடின், குளோரின் 3மே வந்து நம்ம உடம்புக்கு கேடானது. ஆனால் இந்த 3மே நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கோம். பல்பொடியில் ஃப்ளோரைடு வந்து கண்டென்ட் இருக்குது, அயோடைஸ்டு சால்ட்டு. ஆனால் அயோடைன் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறீங்க அதை போன்ற உலகளாவிய மருந்தே கிடையாது என்று பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்போ ஏன் இந்துப்புக்கு மக்கள் மாறுறாங்க? இப்போ முந்தி வந்து இப்படி தான் வந்து பல்பொடியில் என்ன சொன்னாங்க, பல்பொடி வந்து இந்த பல்பொடியாக யூஸ் பண்ணுறீங்க வாங்க அப்படின்னாங்க. இப்ப என்ன சார்கோல் இருக்கு, உப்பு இருக்கா, ஆக்டிவ் டீத் அதுல வந்து சொல்லி இப்போ அதெல்லாம் கேட்கறேன். ஏன் கேட்கறான்? அப்போ வாட் வாஸ் சயின்ஸ் பிஃபோர் வேலிடேட்டட், இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான டெக்னிக்கே தவிர நம்ம முன்னோர்கள் எதை பண்ணாங்களோ அது உண்மையானது, சாஸ்வதமானது, சத்தியமானது. அதை நம்ம விட்டுட்டு புதுசாக சில விஷயங்களுக்கு போகிறோம், திரும்பவும் பழையபடி வரும். அதுக்குள்ளே நம்ம ஜென்ரேஷன்ஸ் அவ்வளோ பேரும் காலியாகிடுறாங்க. இன்றைக்கி ஏன் வந்து வியாதிகள், டெக்னாலஜி பெருத்து இருக்குது, ஆனால் வியாதிகள் ஏன் பெருத்துக்கிட்டே இருக்குது? ஏன் வியாதிகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியல?
இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. நம்ம வருமுன் காப்போம், வெறும் இல்லை சார், வாரம் வெத்தலை, உப்பு, மிளகு இதை வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அல்லது வெள்ளி நம்ம சாப்பிட்டு வந்தாலே நமக்கு 90% ஆஃப் த டிசீஸ் வரவே வராது. இது நான் மனுஷர்களுக்கும் சரி, மாட்டுக்கும் சரி, ஆட்டுக்கும் சரி, எதுக்குனாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு மொபைல் பயன்பாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். நாங்கள் வந்து அதனால வெல்னஸ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டை கொண்டு வந்திருக்கோம். இது ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து பசுஞ்சாணம் இருக்குது. இது ஒரு விவசாயிக்கு ஒரு இன்கம். இதை தூக்கி மொபைல்லையும் போடலாம், இல்லை உங்கள் பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம். கோமையே வசத்தே லக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி பசுஞ்சாணம் இது பண்ணும்போது ரேடியேஷன் கம்மியாகுதுங்கிற பிலீஃப் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக்காக நீங்களே லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதை யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே டவர் பாயிண்ட் வந்து ஒன்று கம்மியாகி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ வந்து உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு என்ன? எங்களை தொடர்பு கொள்ளணுன்னா வந்து www.vgopals.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து வாலண்டியர் ஆகணும்னு சொல்லலாம். இல்லைன்னா மொபைல் நம்பர் இருக்குது 8148694359. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சுக்கலாம். எனி குவரிஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஓகே, வாட் இஸ் யோர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் தெம்? அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? மக்கள் என்ன செய்ய வேண்டும்? எதற்காக தொடர்பு கொள்ள வேண்டும்? மக்கள் வந்து மறுபடியும் வந்து தற்சார்புடைய வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாங்கன்னா சஸ்டைனபிள் லிவிங் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் கவ் அட் த சென்டர். அதாவது பசுமாடு இல்லாமல் நமக்கு வந்து சஸ்டைனபிலிட்டிங்கிற கேள்விக்கே வந்து பதில் சொல்ல முடியாது. மறுபடியும் எப்படி இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா $90 கொடுத்து கவு கட்லிங்கிறாங்க தெரப்பி, அப்படியே வந்து கட்டிப்பிடிக்கிறது. இது வந்து ஒரு வெல்னஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதற்காக ஆயிரக்கணக்கான டாலர் வந்து வசூல் பண்றாங்க. நம்ம நாட்டில் நீங்க பாருங்க, ரோட்ல போற மாடை வந்து நான் உங்களை கட்டி இது பண்ண சொல்ல, அது வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மாடு, ஜெர்சி, ஹெச்எஃப் எல்லாம். நம்ம ஊர் மாடுகள், ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு மாடு இருக்கு. ஏன்னா வந்து பாரத தேசத்தை பார்த்தீங்கன்னா 56 தேசங்கள் கொண்ட ஒரு தேசம் தான் இது. இது வந்து சும்மா வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லாம் பிரிக்கல, அல்லது வந்து ஒரு நிலப்பரப்பை வச்சு பிரிக்கல, சீதோஷண நிலையை வச்சு பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சேர, சோழ, பாண்டிய, கொங்கு எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா சீதோஷண நிலையை வச்சு 56 தேசங்கள் வந்திருக்கு. அப்போ 56 தேசங்களுக்கும் 56 எக்கோ சென்சிட்டிவ் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஜோனுக்கு ஏற்றபடி மாடும் வந்திருக்காங்க, மனிதர்களும் மாறி இருக்காங்க. இந்த மாடுகளை மறுபடியும் நம்ம பேணி காக்கும்போது நம்மளுடைய டாப் சாயிலும் ப்ரிசர்வ் ஆகும், நாமளும் ப்ரிசர்வ் ஆகுங்கிறது எங்களுடைய எண்ணம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய இந்த இனிஷியேட்டிவ் வாக் டு ஹீல், ஸோ ஜனவரி 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அடுத்த மாதம் வந்து பெங்களூரில் கப்பன் பார்க்கில் வச்சுருக்கீங்க. இது குறித்தான் டீட்டெயில்ஸ் இல்லை சார்? கரெக்ட் சார். இது என்ன, வாட் இஸ்? அதாவது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வாக் டு ஹீல், அதாவது வந்து குட் ஹெல்த், பொல்யூஷன்லெஸ் என்விரான்மெண்ட், பாய்சன் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர், சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல், இந்த 4 இதை நோக்கமாக வச்சு ஒரு வாக்கத்தான் பெங்களூரில் கப்பன் பார்க்கில் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் பண்ணுவோம்னா, ஒன்று வந்து விழிப்புணர்வு, மக்கள் மத்தியில் வந்து இயற்கையை பற்றியும் நாட்டு மாடுகளை பற்றியும் விழிப்புணர்வு. அப்புறம் விவசாயிகள் யாரெல்லாம் வந்து காளமாடை வச்சு செக்கு போட்டிருக்காங்க, காளமாடை வச்சு தண்ணீர் இறைக்கிறவங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து இயற்கை பொருட்கள் பண்ணுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு ஹானர் பண்ணி லைஃப் ஸ்டாக்குக்கான மெடிசன் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. ஏஎம்ஆர் ஃப்ரீ மில்க், ஏஎம்ஆர் ஃப்ரீ கவுடங், ஏஎம்ஆர் ஃப்ரீ கவ் யூரின், இந்த மூன்றுமே யார்கிட்டயாவது இருக்குன்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்குது. அதாவது வந்து பாக்டீரியாவை தாண்டி ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்லாம் ஒன்றுமே இல்லாத காலமாக பார்த்தீங்கன்னா முந்தி வந்து ஐசியூன்னு இருந்தது கோவிடுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா சிசியூ, உன்னை பார்த்துக்கிறேன் விடமாட்டேன், சிசியூ வந்தேன்னா உன்னை மேலே அனுப்பிச்சிட்டு தான் போவேங்கிற மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து விடுபடணும்னு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நாமே ரெசிஸ்டன்ஸை வளர்த்துக்கணும் இயற்கை பொருட்கள் மூலமாக. இந்த வாக்கத்தான் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ள நிறைய ஸ்டால்ஸ்லாம் வரும். அதாவது வந்து இயற்கை பொருட்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஸ்டால்ஸு, அப்புறம் கோ பூஜை, அப்புறம் வந்து கோ சங்கீதம், பரதநாட்டியம், நம்மளுடைய கலாச்சார நிகழ்ச்சிகள், மாடோட சேர்ந்து நடக்கிறது, விவசாயிகள் எல்லாம் ஹானர் பண்ணுறது யாரெல்லாம் இயற்கை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்டர்னு இருக்காங்க, நம்ம ஏன் ஃபேமிலி ஃபார்மர்ஸ்ன்னு கொண்டு போகக்கூடாது? ஃபேமிலி ஃபார்மர்ஸ் இருந்தாலும் ஃபேமிலி டாக்டருக்கு வேலையே இல்லையே. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயியை அடாப்ட் ஆகி நம்மளும் விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வாக்கத்தான ஜனவரி 4 KSGA கிரவுண்ட்ஸ் கப்பன் பார்க்கில் நடத்துகிறோம். பெங்களூரில்
இதே மாதிரி சென்னை, ஹைதராபாத், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் பேசு தமிழா மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்கத்தோட சேர்ந்து பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பங்கு பெறலாம். ஸோ நேரில் வந்து நேரம் கொடுத்து பேச மிக்க நன்றி. உங்களுடைய மூமெண்ட்டுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கோ சேவோ பரமோ தர்ம. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.